யோகா என்ற சொல் பண்டைய சமஸ்கிருத மொழியில் இருந்து வந்தது. அதன் பொருள் ஒன்றிணைவு அல்லது இணைப்பு. மனிதன் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3 பரிமாணங்களையும் ஒன்றிணைக்க வைக்கும் சக்தி யோகா உலகம் முழுவதும் அறியப்பட்ட மிக பழமையான ஆன்மீக மற்றும் உடல் பயிற்சி முறை. யோகா ஒரு உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான அறிவியல், ஒரு ஆழ்ந்த வாழ்க்கை தத்துவம். அது உடல், மனம், அறிவு, ஆன்மா அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு பரம நிலையை அடைய உதவுகிறது. தெய்வீக யோகா என்றால் என்ன என்பதை புரிந்துகொள்வதற்கு நாம் முதலில் யோகா என்ற வார்த்தையின் மையப் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். யோகா மனிதனின் உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் சாவி. அது உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் உயிரின் ஓட்டத்தை சமப்படுத்துகிறது. மூளையின் ஒவ்வொரு பகுதியிலும் அமைதியின் சிக்னல்களை உருவாக்குகிறது. மனிதனின் உள்ளே மறைந்து கிடக்கும் திறன்களை வெளிக்கொணர்கிறது. இந்த பாட்காஸ்டில் நாம் தெய்வீக யோகாவின் அறிவியல் ரகசியங்களை விரிவாக ஆராய இருக்கிறோம். பண்டைய முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடித்த இந்த யோக பயிற்சிகள் இன்று நவீன அறிவியல் கருவிகள் மூலம் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்ல, நரம்பியல் ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன யோகா நம் மூளையில் உருவாகும் சிந்தனைகள், ஹார்மோன்கள், நரம்பு இணைப்புகள் ஆகியவற்றை ஆழமாக பாதிக்கிறது. நம் உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, நம் மனதை அமைதியாக்குகிறது. யோகா என்பது சுவாசம் முதல் ஆரம்பமாகிறது. சுவாசம் உயிரின் அடிப்படை. நமது மூச்சு எவ்வாறு ஓடுகிறது என்பதை கவனிப்பதன் மூலம் நாம் நமது மனதின் நிலையை மாற்ற முடியும். மூச்சு வேகமாக இருக்கும்போது மனம் கலங்கும், மெதுவாக இருக்கும்போது மனம் அமைதியாகும். இந்த எளிய உண்மைதான் யோகாவின் முதல் படி. யோகா நமக்கு சுவாசத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. அது நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்துகிறது. தெய்வீக யோகாவின் தனிச்சிறப்பு என்னவென்றால், அது உடலையும் மனதையும் மட்டும் அல்ல, ஆன்மாவையும் உயர்த்துகிறது. இது ஒரு முழுமையான ஆன்மீக அறிவியல். நம் உடலின் ஒவ்வொரு சக்ராவையும் செயல்படுத்தி நம் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளை தூண்டுகிறது. அதனால் நம் சிந்தனை திறன் அதிகரிக்கிறது, படைப்பாற்றல் வளர்க்கிறது, அமைதி மற்றும் ஆனந்தம் பெருகுகிறது. இந்த பாட்காஸ்டில் நாம் படிப்படியாக ஆராய போகிறோம். யோகா செய்யும்போது நம் மூளையில் எந்த ஹார்மோன்கள் சுரக்கின்றன, எந்த நரம்பு வலையமைப்புகள் செயல்படுகின்றன, எந்த மூளை பகுதிகள் பிரகாசமாகின்றன மற்றும் யோகா எப்படி நம் வாழ்வில் நீண்ட கால ஆரோக்கியத்தை தருகிறது. மனிதனின் வாழ்வியல் நோக்கம் எப்போதும் மகிழ்ச்சி, அமைதி, சுதந்திரம்தான். ஆனால் அதை அடைய மனிதன் பல பாதைகளை தேடிக்கொண்டே இருக்கிறான். தெய்வீக யோகா அந்த பாதைகளில் மிக உயர்ந்த பாதை. அது நம்மை உள்ளே உள்ள ஆத்ம சாந்திக்கு அழைத்து செல்கிறது. யோகா செய்யும்போது நம் சுவாசம் ரீதியாக மாறுகிறது, நம் இதய துடிப்பு சீராகிறது, நம் இரத்த அழுத்தம் சமமாகிறது, நம் நரம்பு மண்டலம் சீராகிறது. அறிமுக பகுதி இங்கே. நம் நோக்கம் யோகாவை ஒரு மர்மம் போல பார்க்காமல் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்வது. அதனால் யோகா ஒரு மதம் சார்ந்தது அல்ல, அது ஒரு சர்வதேச அறிவியல். அதனை யார் செய்தாலும் பயன் அடைய முடியும். தெய்வீக யோகா என்பது மனமுடல், ஆன்மா மூன்றையும் ஒன்றிணைத்து வாழ்வை முழுமையாக மாற்றும் சக்தி என்று சொல்லலாம். மனிதன் உடல் ஒரு சிக்கலான உயிரியல் இயந்திரம். அதில் 37 டிரில்லியன் செல்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த செல்களின் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய ஆலை போல வேலை செய்கின்றன. இந்த ஆலைகள் எப்போது சிறப்பாக இயங்குகின்றன, அப்போது உடல் நலம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும். யோகா இந்த செல்களின் ஆற்றலை சமப்படுத்துகிறது, உடலின் ஒவ்வொரு அமைப்பையும் சீராக இயக்குகிறது. யோகா செய்யும்போது முதலில் பாதிக்கப்படுவது சுவாசமுறை. சுவாசம் நம் உடலின் ஆற்றலை கட்டுப்படுத்தும் முக்கிய கருவி. யோகாசனங்களில் உடல் சுழலும், வளைவது, நீளுவது போன்ற அசைவுகள் நுரையீரல்களை விரிவாக்கி ஆக்சிஜன் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் செல்லும் பாதையை திறக்கின்றன. ஆக்சிஜன் அதிகம் சென்றால் செல்கள் அதிக ஆற்றலை உருவாக்குகின்றன, உடலின் சக்தி அதிகரிக்கிறது, சோர்வு குறைகிறது. அடுத்த முக்கிய விளைவு இரத்த ஓட்டம். யோகா செய்யும்போது உடல் மெதுவாக அசையும், அதனால் இதய துடிப்பு கட்டுப்பாட்டில் இருக்கும், இரத்த அழுத்தம் சமமாகும், இரத்தம் சீராக ஒவ்வொரு உறுப்புக்கும் செல்லும், அதனால் மூளை நல்ல ஆக்சிஜன் பெறும், நினைவாற்றல் கூர்மையாகும். யோகா ஹார்மோன்களை சமப்படுத்துகிறது. மனித உடலில் எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று அழைக்கப்படும் சுரப்பி அமைப்பு உள்ளது. அது ஹார்மோன்களை சுரக்கிறது. யோகா இந்த சுரப்பிகளை மெதுவாக தூண்டுகிறது. உதாரணமாக, தைராய்டு சுரப்பி சரியாக இயங்கினால் மெட்டபாலிசம் சீராகும், இன்சுலின் சுரப்பி சமமாக இயங்கினால் பிளட் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும், அட்ரினல் கிளாண்ட் சரியாக செயல்பட்டால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கோர்ட்டிசோல் குறையும், இதனால் மன அழுத்தம் குறையும்.
மூளையில் செரோட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின் போன்ற ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் அதிகம் சுரக்கும். அதனால் மனம் மகிழ்ச்சி அடையும், டிப்ரெஷன் குறையும், ஆங்ஸைட்டி குறையும், உடல் வலி குறையும், இம்யூன் சிஸ்டம் வலுவாகும். யோகாசனங்கள் எலும்புகளையும் தசைகளையும் வலுவாக்குகின்றன. நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்களுக்கு முதுகுவலி, கழுத்துவலி ஏற்படும். யோகா இந்த தசைகளை நீட்டுகிறது, முதுகுத்தண்டை நேராக வைக்க உதவுகிறது, நரம்புகளில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. அதனால் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். யோகா டைஜஸ்டிவ் சிஸ்டம் மீது பெரிய தாக்கம் ஏற்படுத்துகிறது. சில அசனங்கள் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகின்றன. கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் குறைகின்றன. வயிற்றின் சுரப்பிகள் சீராக சாறு உற்பத்தி செய்யும். அதனால் உணவு எளிதில் ஜீரணமாகும். யோகா லிம்பாட்டிக் சிஸ்டம் ஐ தூண்டுகிறது. இந்த அமைப்பு உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றும் சுத்திகரிப்பு அமைப்பு. யோகா செய்யும்போது உடலின் நச்சுக்கள் வியர்வை மூலமும் சுவாசம் மூலமும் வெளியேறுகின்றன. அதனால் உடல் சுத்தமாக இருக்கும். இது எல்லாம் அறிவியல் ரீதியாக சோதிக்கப்பட்டது. எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன், இஇஜி டெஸ்ட், இரத்த பரிசோதனை, ஹார்மோன் அளவீடு போன்ற ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. யோகா செய்த பிறகு மூளையின் ஆல்பா வேவ்ஸ் அதிகரிக்கின்றன. அதாவது மூளை சாந்தமாகிறது. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் உடல் ஓய்வை உணர்கிறது. தெய்வீக யோகா உடலை மட்டும் அல்ல, நரம்பு மண்டலத்தையும் ஆழமாக பாதிக்கிறது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடை குறைத்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடை தூண்டுகிறது. இதுவே மன அமைதிக்கு முக்கிய காரணம். இந்த பகுதி காட்டுவது யோகா என்பது ஒரு எளிய உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு முழுமையான உயிரியல் சீரமைப்பு முறை. அது நம் உடலை சுத்தப்படுத்தி சமப்படுத்தி வலுவாக்குகிறது. மனிதன் மூளை ஒரு அற்புத இயந்திரம். அதில் சுமார் 86 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் போது சிந்தனை, உணர்ச்சி, நினைவுகள் அனைத்தும் உருவாகின்றன. நியூரான்கள் இடையே மின்சார அலைகள் மற்றும் இரசாயன தூதுவர்கள் மூலம் தகவல் பரிமாற்றம் நடக்கிறது. இந்த பரிமாற்றம் எவ்வளவு சீராக இருக்கிறதோ அவ்வளவு நம் மனம் தெளிவாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். யோகா இந்த நியூரான்களின் செயல்பாட்டை சமப்படுத்துகிறது, நரம்பு வலையமைப்பை மறுசீரமைக்கிறது. மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்பது மிக முக்கியமான கருத்து. இது மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும் திறன். யோகா செய்யும்போது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகரிக்கிறது. அதாவது நம் பழைய தீய பழக்கங்களை விட்டுவிட்டு புதிய நல்ல பழக்கங்களை உருவாக்க எளிதாகிறது. நமது மனதில் ஏற்படும் எதிர்மறை சிந்தனைகள் குறைகின்றன, நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கின்றன. இஇஜி ஆய்வுகள் காட்டுகின்றன, யோகா மற்றும் தியானம் செய்யும்போது மூளையில் ஆல்பா மற்றும் தீட்டா அலைகள் அதிகரிக்கின்றன. ஆல்பா வேவ்ஸ் அமைதியை தரும், தீட்டா வேவ்ஸ் ஆழ்ந்த உள்ளுணர்வை தரும். மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் பகுதி அதிகம் செயல்படும். இது நம் முடிவு எடுக்கும் திறனை மேம்படுத்தும், நம் கவனத்தை அதிகரிக்கும். யோகா அமேகத்லா என்ற மூளை பகுதியின் ஓவர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறது. அமேகத்லா தான் நமக்கு பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகளை உருவாக்கும் பகுதி. யோகா செய்யும்போது அமேகத்லா அமைதியாகிறது. அதனால் கோபம் குறைகிறது, பயம் குறைகிறது, நம் மனம் அமைதியாகிறது. நரம்பு மண்டலத்தில் 2 முக்கிய கிளைகள் உள்ளன, சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் மற்றும் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் ஃபைட் ஆர் ஃபிளைட் மோடை இயக்குகிறது. அதாவது மன அழுத்தம் வரும்போது இதய துடிப்பு அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் உயரும், மூச்சு வேகமாகும். யோகா இந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியை குறைத்து பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஐ தூண்டுகிறது. இதுவே ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட். நம் உடல் ஓய்வை உணர ஆரம்பிக்கும், செரிமானம் சீராகும், மனம் அமைதியாகும். சில ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன, யோகா வேகஸ் நர்வ் டோனை அதிகரிக்கிறது. வேகஸ் நர்வ் என்பது நம் உடலில் மிக நீளமான நரம்பு. அது மூளை முதல் குடல் வரை இணைக்கிறது. வேகஸ் நர்வ் வலுவாக இருக்கும்போது மன அழுத்தம் குறையும், இதய ஆரோக்கியம் மேம்படும். யோகா செய்யும்போது வேகஸ் நர்வ் சீராக செயல்பட ஆரம்பிக்கும். யோகா வலி குறைக்கும் இயற்கை மருந்தாகும். மூளையில் எண்டோஃபின்ஸ் என்ற இயற்கை பெயின்கில்லர்ஸ் சுரக்கின்றன. எண்டோஃபின்ஸ் வலி உணர்வை குறைக்கும், மகிழ்ச்சியை அதிகரிக்கும். குரோனிக் பெயின் கொண்டவர்களுக்கு யோகா ஒரு சிறந்த மருத்துவம். யோகா ஹிப்போகாம்பஸ் பகுதியின் வளர்ச்சியை தூண்டுகிறது. ஹிப்போகாம்பஸ் தான் நினைவுகளை சேமிக்கும் பகுதி. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற மனநோய்களில் ஹிப்போகாம்பஸ் சுருங்கிவிடும். ஆனால் யோகா தியானம் இதை மீண்டும் பெரிதாக்குகிறது. அதனால் நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறது. யோகா செய்யும்போது மூளையின் கோர்பஸ் காலோசம் என்ற பகுதி வலுப்படும். இந்த பகுதி மூளையின் இடது வலது பாதிகளை இணைக்கும் பாலம். யோகா இதை வலுப்படுத்துவதால்
லாஜிக்கல் திங்கிங் மற்றும் கிரியேட்டிவ் திங்கிங் இரண்டும் சமமாக இயங்கும் நம் சிந்தனை முழுமையாக சமநிலையாகும். நரம்பு மண்டலத்தின் பிளாஸ்டிசிட்டி அதிகரிக்கும், அதாவது நம் மூளை ஸ்ட்ரெஸ்க்கு விரைவாக தழுவிக்கொள்ளும் ரெசிலியன்ஸ் அதிகரிக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் விரைவாக மீண்டு வர முடியும். தெய்வீக யோகாவின் சக்ரா பயிற்சிகள் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளை தூண்டுகின்றன. உதாரணமாக, அஜ்ஜா சக்ரா செயல்பட்டால் பினீல் கிளாண்ட் தூண்டப்படுகிறது. பினீல் கிளாண்ட் மெலட்டோனின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும், அதனால் நம் தூக்கம் சீராகும். கிரவுன் சக்கர செயல்பட்டால் ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அதிகம் செயல்படும், அதனால் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அதிகரிக்கும். மூளை ஸ்கேன் ஆய்வுகள் காட்டுகின்றன, நீண்ட கால யோகா பயிற்சியாளர்களின் மூளையில் கிரே மேட்டர் டென்சிட்டி அதிகம் இருக்கும். கிரே மேட்டர் அதிகரித்தால் சிந்தனை ஆழமாகும், மன அழுத்தம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும். இவை எல்லாம் நிரூபிக்கின்றன யோகா என்பது நம் நரம்பு மண்டலத்தை முழுமையாக மறுசீரமைக்கும் அறிவியல். அது நம் மூளையின் பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை நீக்கி புதிய பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸ் உருவாக்குகிறது. அதனால் நம் வாழ்க்கை முறையே மாறுகிறது. மனிதன் உடலில் 7 முக்கிய சக்ராக்கள் இருப்பதாக பண்டைய யோகிகள் கூறியுள்ளனர். இந்த சக்ராக்கள் உடலில் உள்ள ஆற்றல் மையங்கள். ஒவ்வொரு சக்ராவும் நம் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றின் தனித்தன்மையான அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன. நவீன அறிவியல் இந்த சக்ராக்களை எவ்வாறு புரிந்துகொள்கிறது என்றால், அவை நரம்பு மண்டலத்தின் முக்கிய ஜங்ஷன்ஸ், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் மற்றும் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளுடன் தொடர்புடையவை. 1. மூலாதார சக்ரா, ரூட் சக்ர. மூலாதார சக்ரா முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ளது. இது சர்வைவல் இன்ஸ்டிங்க்களை கட்டுப்படுத்தும். மூளை பகுதி பிரெயின்ஸ்டெம் மற்றும் ஹைப்போதலாமஸ் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. பிரெயின்ஸ்டெம் தான் நம் உயிர் வாழ்வியல் அடிப்படை செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. இதய துடிப்பு, சுவாசம், உடல் வெப்பநிலை போன்றவை. யோகா மூலம் மூலாதார சக்ரா செயல்படும் போது மனிதனின் பயம் குறைகிறது, பாதுகாப்பு உணர்வு அதிகரிக்கிறது. அட்ரினல் கிளாண்ட்ஸ் சரியாக செயல்பட ஆரம்பிக்கின்றன, அதனால் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் சமநிலையில் இருக்கும். 2. சுவாதிஷ்டான சக்ரா, சாக்ரல் சக்ர. இந்த சக்ரா கீழ் வயிற்றில் உள்ளது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் மற்றும் பிளெஷர் சென்டர்ஸ்களை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் லிம்பிக் சிஸ்டம், குறிப்பாக நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் மற்றும் அமேகத்லா உடன் தொடர்புடையது. இந்த பகுதி டோபமைன் பாத்வேக்களை இயக்குகிறது. யோகா செய்யும் போது இந்த சக்ரா சமமாக இருக்கும்போது நம் உணர்ச்சி நிலை சமநிலையில் இருக்கும். செக்ஷுவல் எனர்ஜி சீராகும், படைப்பாற்றல் அதிகரிக்கும், மனதிற்கு ஆர்வம் உயிர்ப்புடன் இருக்கும். 3. மணிபூரக சக்ரா, சோலர் பிளெக்ஸஸ் சக்ர. இதுவே நம் பர்சனல் பாவ மையம். இது வயிற்றின் மேல் பகுதியில் உள்ளது. பான்கிரியாஸ் மற்றும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் உடன் தொடர்புடையது. மூளையில் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் மற்றும் மோட்டர் கோர்டெக்ஸ் உடன் இணைப்பு உள்ளது. டிசிஷன் மேக்கிங், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், வில் பவர் ஆகியவை இந்த சக்ரா மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. யோகா செய்யும் போது மணிபூரக சக்ரா செயல்பட்டால் மன வலிமை அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும், டைஜஷன் சீராகும், மெட்டபாலிசம் சமமாகும். 4. அனாஹத சக்ரா, ஹார்ட் சக்ர. இதுவே அன்பின் மையம். இது நம் இதயத்தை, லங்களை கட்டுப்படுத்தும். மூளையின் ஆன்டீரியர் சிங்குலேட் கோர்டெக்ஸ் மற்றும் இன்சுலா உடன் தொடர்புடையது. இந்த பகுதி எம்பதி, கம்பேஷன் உணர்ச்சிகளை உருவாக்குகிறது. யோகா இந்த சக்ராவை திறக்கும் போது நம் இதய துடிப்பு சீராகும், பிளட் பிரஷர் குறையும், லவ், கம்பேஷன் போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும், இம்யூன் சிஸ்டம் வலுவாகும், ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகம் சுரக்கும். 5. விசுத்தி சக்ரா, த்ரோட் சக்ர. இந்த சக்ரா குரல் பகுதியின் அருகில் உள்ளது. தைராய்டு கிளாண்ட் மற்றும் கம்யூனிகேஷன் எபிலிட்டி களை கட்டுப்படுத்துகிறது. மூளையின் புரோகா எஸ் ஏரியா மற்றும் வர்னிகெஸ் ஏரியா உடன் தொடர்பு உள்ளது. இந்த பகுதிகள் மொழி மற்றும் பேச்சை கட்டுப்படுத்தும். யோகா செய்யும் போது இந்த சக்ரா திறந்தால் நம் குரல் தெளிவாகும், கம்யூனிகேஷன் திறன் மேம்படும், தைராய்டு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும், மெட்டபாலிசம் சீராகும். 6. அஜ்ஜா சக்ரா, தர்ட் ஐ சக்ர. இந்த சக்ரா நெற்றியின் நடுவில் உள்ளது. பினீல் கிளாண்ட் மற்றும் பிட்யூட்டரி கிளாண்டுடன் தொடர்புடையது. மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் மற்றும் தாலமஸ் உடன் இணைப்பு உள்ளது. இன்ட்யூஷன், சிக்ஸ்த் சென்ஸ், இமேஜினேஷன் எல்லாம் இந்த சக்ராவின் கீழ் வருகிறது. யோகா செய்யும் போது அஜ்ஜா சக்ரா செயல்படும் போது மெலட்டோனின் ஹார்மோன் சீராக சுரக்கும், அதனால் தூக்கம் சீராகும், மூளை நரம்பு வலையமைப்பு அதிகம் செயல்படும், பெர்செப்ஷன் கூர்மையாகும், தீர்மானம் எடுக்கும் திறன் மேம்படும். 7. சஹஸ்ரார சக்ரா, கிரவுன் சக்ர. இது தலைக்கு மேல் பகுதியில் உள்ளது. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஹையர் கான்ஷியஸ்னஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது.
மூளையின் பரைட்டல் லோப்ஸ் மற்றும் டீஃபால்ட் மோட் நெட்வொர்க் உடன் தொடர்புடையது. இந்த நெட்வொர்க் தான் நம் செல்ஃப் அவேர்னஸ் உருவாக்கும் பகுதி. யோகா இந்த சக்ராவை திறக்கும் போது நம்முள் உள்ள ஆன்மீக அனுபவம் அதிகரிக்கும், ஈகோ குறையும், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் ஏற்படும். சக்ரா செயல்பாடு நம் மூளையின் நியூரோ கெமிஸ்ட்ரியை மாற்றுகிறது. ஒவ்வொரு சக்ரா சமநிலையில் இருக்கும்போது நம் மனம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இம்பேலன்ஸ் ஏற்பட்டால் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃபட்டீக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தெய்வீக யோகா மூலம் சக்ராக்களை ஆக்டிவேஷன் செய்து மூளை பகுதிகளை ஹார்மனைஸ் செய்ய முடியும். எஃப்எம்ஆர்ஐ மற்றும் இஇஜி ஆய்வுகள் காட்டுகின்றன, சக்ரா தியானம் செய்யும்போது மூளையின் குறிப்பிட்ட பகுதிகள் பிரகாசமாகின்றன. அமேகதலா ஆக்டிவிட்டி குறைகிறது, ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது, ஆன்டீரியர் சிங்குலேட் கோர்டெக்ஸ் எம்பதி சென்டர் அதிகம் செயல்படுகிறது, பரைட்டல் லோப்ஸ் குவைட் ஆகின்றன. அதனால் நம் தனித்தன்மை உணர்வு குறைந்து காஸ்மிக் ஒன்னஸ் உணர்வு அதிகரிக்கிறது. இதுவே சக்ரா அறிவியல். யோகா நம் மூளையின் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இரண்டையும் ரீப்ரோகிராம் செய்கிறது. சக்ரா ஆக்டிவேஷன் மூலம் பிரெயின் நியூரோகெமிஸ்ட்ரி ரீசெட் ஆகிறது, நம் நரம்பு மண்டலம் புதுப்பிக்கப்படுகிறது, எனர்ஜி ஃப்ளோ சீராகிறது. மூச்சு பயிற்சி மற்றும் நுண்ணுயிர் சக்தி. மனித வாழ்க்கையின் அடிப்படை மூச்சு. மூச்சு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்கள் மூச்சின் ஆழத்தை அறியாமல் வாழ்கிறார்கள். நவீன வாழ்க்கை மன அழுத்தம், கவலை, பயம் போன்ற காரணங்களால் மூச்சு மிகவும் ஷாலோ ஆகிவிடுகிறது. ஷாலோ பிரீதிங் என்றால் நுரையீரலின் மேல் பகுதியிலேயே காற்று செல்லும். அதனால் ஆக்சிஜன் பரிமாற்றம் குறைகிறது, உடலின் ஆற்றல் குறைகிறது, மனம் பதட்டமாகிறது. யோகா இந்த மூச்சு முறையே முற்றிலும் மாற்றுகிறது. யோகாவின் அடிப்படை பரிமாணம் பிராணாயாமா. பிராணா என்றால் உயிர் சக்தி, ஆயாமா என்றால் கட்டுப்பாடு. யோகாவில் பிராணாயாமா செய்யும்போது நாம் வெறும் காற்றை மட்டும் சுவாசிக்கவில்லை, நம் உடலுக்குள் உயிர் ஆற்றலை இழுத்து கொண்டிருக்கிறோம். நவீன அறிவியல் சொல்லுவது, பிராணாயாமா செய்யும்போது நம் சுவாசம் மெதுவாகும், கார்பன் டை ஆக்சைடு டாலரன்ஸ் அதிகரிக்கும். அதனால் நம் இரத்தம் அதிகம் ஆக்சிஜன் சுமக்கும், உடல் முழுவதும் சீராக ஆக்சிஜன் விநியோகம் நடக்கும். மூச்சு பயிற்சி செய்யும்போது டயஃப்ராம் என்ற பெரிய தசை அதிகமாக செயல்படும். டயஃப்ராம் முறையாக இயங்கினால் நுரையீரல் முழுவதும் விரிவடையும். ஆல்வியோலி என்ற சிறிய காற்று பைகளில் அதிகமாக ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்கும். இந்த ஆக்சிஜன் இரத்தத்தில் சேர்ந்து ஹீமோகுளோபின் மூலம் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் சென்று ஆற்றலை உருவாக்கும். ஆழ்ந்த மூச்சு வேகஸ் நர்வை தூண்டுகிறது. வேகஸ் நர்வ் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இயக்கும். அதனால் இதே துடிப்பு மெதுவாகும், இரத்த அழுத்தம் குறையும், செரிமானம் சீராகும், மனம் அமைதியாகும். பிராணாயாமாவின் பல வகைகள் உள்ளன. நாடி சோதன பிராணாயாமா. இடது வலது நாசி மாறி மாறி மூச்சு விடுதல். இது நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்தும். இடது மூளை வலது மூளை ஹார்மனைஸ் ஆகும். கபாலபதி. வேகமாக வெளியே மூச்சு விடுதல். மூளைக்கு அதிக ஆக்சிஜன் செல்வதால் மனம் புத்துணர்ச்சி அடையும். பஸ்திரிகா அப்பிலோஸ் பிரீதிங் எனர்ஜி அதிகரிக்கும், மெட்டபாலிசம் வேகம் அதிகரிக்கும். பிரமரி தேனி ஓசை போல் மூச்சு விடுதல். மூளையில் ஆல்பா வேவ்ஸ் அதிகரிக்கும், ஆங்ஸைட்டி குறையும். மூச்சு பயிற்சி உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுகிறது. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அல்லாமல் பல வாலடைல் டாக்சின்ஸ் மூச்சு மூலமாக வெளியேறுகின்றன. அதனால் உடல் சுத்தமாகிறது. நுண்ணுயிர் சக்தி என்றால் சட்டல் எனர்ஜி. இது கண்ணால் காண முடியாது, ஆனால் அதன் விளைவுகளை உணர முடியும். யோகா சொல்லுவது, உடலில் நாடிகள் என்ற ஆற்றல் வழிகள் உள்ளன. சுமார் 72,000 நாடிகள். முக்கியமாக 3 நாடிகள்தான் முக்கியமானவை. இடா பிங்களா சுஷும்னா. இடா கூல் எனர்ஜி, பிங்களா ஹாட் எனர்ஜி, சுஷும்னா நியூட்ரல் எனர்ஜி. யோகா செய்யும்போது இந்த 3 நாடிகளிலும் எனர்ஜி ஃப்ளோ சமமாகும். அதுவே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க்கு வழிவகுக்கும். நவீன அறிவியல் இதை எப்படி புரிகிறது என்றால், யோகா செய்யும்போது நரம்பு மண்டலத்தின் சிம்பத்தெட்டிக் மற்றும் பாராசிம்பத்தெட்டிக் ஆக்டிவிட்டி சமமாகும். பிரெயின் ஹெமிஸ்பியர் சிங்க்ரோனைஸ்ட் ஆகும். இஇஜி கொஹரன்ஸ் அதிகரிக்கும். இதுவே எனர்ஜி பேலன்ஸ். மூச்சின் வேகம் நம் உணர்ச்சியை நேரடியாக பாதிக்கிறது. கோபம் வரும்போது மூச்சு வேகமாகும், பயம் வரும்போது ஷாலோ பிரீதிங் ஆகும். யோகா கற்றுக் கொடுப்பது மூச்சை விழிப்புணர்வுடன் கட்டுப்படுத்துவது. அதனால் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். பிராணாயாமா ரெகுலர் ஆகஸ்ட் பிராக்டிஸ் செய்தால் லங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும், வைட்டல் கெப்பாசிட்டி அதிகரிக்கும், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் குறையும், இம்யூனிட்டி அதிகரிக்கும், ஸ்கின் க்ளோ ஆகும், நரம்பு மண்டலம் காம் ஆகும், மூளை ஷார்ப் ஆகும். சில ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன 20
நிமிடம் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங் செய்த பிறகு சலைவரி கோர்டிசோல் லெவல் குறைகிறது, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைகிறது. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மேம்படுகிறது, அதாவது இதயம் அதிகம் ரெசிலியன்ட் ஆகிறது. நுண்ணுயிர் சக்தி பற்றி பண்டைய முனிவர்கள் சொல்வது, மனிதன் உடல் ஒரு சக்தி மண்டலம் ஆய்ரா கொண்டு சூழப்பட்டிருக்கும். யோகா பிராணாயாமா மூலம் ஆய்ரா வலுவாகும், நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். இதை கிரிலின் போட்டோகிராஃபி மூலம் படம் பிடித்துள்ளனர். யோகா செய்யும் முன்பின் ஆரா நிற மாற்றம் கண்டறியப்பட்டுள்ளது. மூச்சுதான் மனிதனின் மனம், உடல், ஆன்மா மூன்றையும் இணைக்கும் பாலம். அதனால் யோகா மூச்சிலிருந்து துவங்குகிறது. பிரெத் அவேர்னஸ் தான் மெடிடேஷனுக்கு அடித்தளம். மூச்சை கவனித்தால் மனம் மெதுவாக அமைதியாகும், மனதில் வரும் சிந்தனைகள் குறையும். தெய்வீக யோகாவில் மூச்சு பயிற்சி மிக முக்கியம், ஏனெனில் அதுவே சக்ரா ஆக்டிவேஷனுக்கு முன்னிலை. பிராணா அதிகரிக்கும் போது சக்ரா சுழலும் வேகம் அதிகரிக்கும், மூளை பகுதி விழிப்படையும், குண்டலினி எனர்ஜி மெதுவாக மேலே எழும். மூச்சு சீராக இருந்தால் மனமும் சீராகும், மனம் சீராக இருந்தால் வாழ்க்கையும் சீராகும். அதனால் யோகாவின் முதன்மை குறிக்கோள் மூச்சை ஆழமாக, மெதுவாக, விழிப்புணர்வுடன் மாற்றுவது. மனித வாழ்க்கையில் மிக பெரிய சவால் மனநிலை சமநிலையை பாதுகாப்பது. உடல் நோய் வந்தால் மருத்துவரிடம் சென்று குணமாக்கலாம், ஆனால் மனநிலை குலைந்தால் அதை சரி செய்வது மிகவும் கடினம். நவீன வாழ்க்கை வேகம், வேலை அழுத்தம், சமூக அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் சேர்ந்து மனித மனதை சோர்வடைய செய்கின்றன. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இன்சாம்னியா, ஆங்கர் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. யோகா இந்த மனநிலை பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கையான மற்றும் ஆழமான தீர்வு. யோகா செய்யும்போது மூளையில் செரோட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின், எண்டோஃபின்ஸ் போன்ற ஃபீல் குட் நியூரோகெமிக்கல்ஸ் அதிகமாக சுரக்கின்றன. செரோட்டோனின் மூட் ரெகுலேட்டர், டோபமைன் மோட்டிவேஷன் ரிவார்ட் ஹார்மோன், ஆக்சிடோசின் பாண்டிங் ஹார்மோன், எண்டோஃபின்ஸ் நேச்சுரல் பெயின் கில்லர். இந்த 4 ஹார்மோன்கள் சரியான அளவில் இருந்தால் மனம் மகிழ்ச்சி அடையும், ஆங்ஸைட்டி குறையும், டிப்ரெஷன் குறையும். மன அழுத்தத்தின் போது ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி அட்ரினல் ஆக்சிஸ் அதிகமாக செயல்படும். அதனால் கோர்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகம் சுரக்கும். கோர்டிசோல் அதிகமாக இருந்தால் இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆகும், பிளட் சுகர் அதிகரிக்கும், ஃபேட் ஸ்டோரேஜ் அதிகரிக்கும், மெமரி குறையும். யோகா இந்த HPA ஆக்சிஸ் ஓவர் ஆக்டிவிட்டி ஏ குறைத்து கோர்டிசோல் லெவலை குறைக்கிறது. அதனால் உடலும் மனமும் ரிலாக்ஸ் ஆகின்றன. யோகா செய்யும் போது அமேகத்லா ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறையும். அமேகத்லா தான் பயம், கோபம் போன்ற உணர்வுகளை உருவாக்கும் பகுதி. அமேகத்லா அமைதியானால் அன்னெசரி ஃபியர் குறையும், கோபம் குறையும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவிட்டி குறையும், பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். இதனால் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோட் இயங்க ஆரம்பிக்கும். யோகா ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது. ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் டிசிஷன் மேக்கிங், கான்சென்ட்ரேஷன், இம்பல்ஸ் கண்ட்ரோல்களை கட்டுப்படுத்தும் பகுதி. இதனால் மனதில் கிளாரிட்டி வரும், இம்பல்சிவ் ரியாக்ஷன் குறையும், மைண்ட்ஃபுல் ரெஸ்பான்ஸ் அதிகரிக்கும். PTSD கொண்டவர்களுக்கு யோகா ஒரு மிகச் சிறந்த சிகிச்சை. பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் காட்டுகின்றன யோகா ட்ராமா மெமரிஸ் மெதுவாக ப்ரோசஸ் செய்ய உதவுகிறது. வேகஸ் நர்வ் டோன் அதிகரிக்கிறது. அதனால் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மேம்படும், ஸ்லீப் குவாலிட்டி மேம்படும், நைட்மேர்ஸ் குறையும், ஃபிளாஷ்பேக்ஸ் குறையும். ஆங்ஸைட்டி கொண்டவர்களுக்கு பிராணாயாம் மிக முக்கியம். ஸ்லோ டீப் பிரீதிங் செய்யும் போது CO2 டாலரன்ஸ் அதிகரித்து பிரெயின் pH பேலன்ஸ் ஆகி பேனிக் அட்டாக் சிம்டம்ஸ் குறைகின்றன. காபா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது. காபா தான் பிரெயின் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அது அமைதியே தருகிறது. டிப்ரெஷன் கொண்டவர்களுக்கு ஆசனா மற்றும் மெடிடேஷன் இரண்டும் பயனுள்ளதாக இருக்கின்றன. யோகா செய்யும் போது BDNF என்ற பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அதிகரிக்கிறது. இது புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்கும். அதனால் ஹிப்போகாம்பஸ் மீண்டும் வளர்க்கிறது. நினைவாற்றல், கான்சென்ட்ரேஷன் மேம்படும், டிப்ரெஷன் சிம்டம்ஸ் குறையும். ஸ்லீப் டிசார்டர் கொண்டவர்களுக்கு யோகா மிக நல்ல மருந்து. ஸ்லோ பிரீதிங் மெலட்டோனின் செக்ரீஷன் தூண்டும், சர்க்கேடியன் ரிதம் ரீசெட் ஆகும். அதனால் தூக்கம் ஆழமாகும், இன்சாம்னியா குறையும். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்க்கும் யோகா ஒரு சிறந்த கருவி. பிராணாயாம் அமேகத்லா ரியாக்டிவிட்டி குறைக்கிறது, செரோட்டோனின் லெவல் அதிகரிக்கிறது. அதனால் பேஷன்ஸ் அதிகரிக்கும், டாலரன்ஸ் அதிகரிக்கும், கோப வெடிப்பு குறையும். யோகா செய்யும் போது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி HRV அதிகரிக்கும். HRV அதிகம் இருந்தால் மனம் ஸ்ட்ரெஸ்க்கு எதிர்ப்பு சக்தி அதிகம், ரெசிலியன்ஸ் அதிகம். யோகா HRV மேம்படுத்தும். மைண்ட்ஃபுல்னஸ் என்பது யோகாவின் முக்கிய அம்சம். ஆசனா செய்யும் போது சுவாசத்தை கவனித்து ஒவ்வொரு அசைவையும் ஸ்லோ மோஷனில் செய்வதால் பிரசன்ட் மூமெண்ட் அவேர்னஸ் அதிகரிக்கிறது. அதனால்
மைண்ட் ஒண்டரிங் குறைகிறது, ரூமினேஷன் குறைகிறது, நெகட்டிவ் திங்கிங் குறைகிறது. எம்பதி கம்பேஷன் அதிகரிக்கும், ஆன்டீரியர் சிங்குலேட் கோர்டெக்ஸ் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது, மிரர் நியூரான்ஸ் அதிகம் செயல்படுகின்றன. இதனால் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் அதிகரிக்கும், ரிலேஷன்ஷிப் குவாலிட்டி மேம்படும். யோகா செய்வதால் நர்வஸ் சிஸ்டம் ரீகாலிபிரேஷன் நடக்கிறது, ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் உயர்கிறது. அதாவது சிறிய விஷயங்கள் மனதை பாதிக்காது, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும், மூட் ஸ்விங்ஸ் குறையும். பல ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன 8 வார யோகா புரோகிராம் முடித்த பிறகு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஸ்கோர் குறைந்து, பிரெயின் கனெக்டிவிட்டி மேம்படுகிறது, ஹிப்போகாம்பஸ் வால்யூம் அதிகரிக்கிறது, ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் திக்னஸ் அதிகரிக்கிறது. இதெல்லாம் யோகா பிரெயின் ரீவயரிங் செய்கிறது என்று நிரூபிக்கிறது. தெய்வீக யோகாவின் சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் என்னவென்றால் அது மைண்ட், பாடி, ஸ்பிரிட் மூன்றையும் ஒரே சமயத்தில் ஹீல் செய்கிறது. மெடிகேஷன் போல சிம்டம்ஸ் சப்ரஸ் பண்ணாமல் ரூட் கோஸ் ஹீல் செய்கிறது. நெகட்டிவ் சன்ஸ்கார்ஸ், கர்மா, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஸ்லோலி டிசோல்வ் ஆகின்றன. மனம் லைட் ஆகிறது, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் வர ஆரம்பிக்கிறது. ஆன்மீக அனுபவத்தின் அறிவியல். மனித வரலாற்றில் மிகப்பெரிய புதிர் ஆன்மீக அனுபவம். யார் ஒருவரும் யோகா, தியானம், ஜபம் போன்ற ஆழமான ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டால் ஒரு விசித்திரமான அமைதியும் ஆனந்தமும் அனுபவிக்கின்றனர். அதை அறிவியல் ரீதியாக விளக்க முயன்றால் மூளையின் சில பகுதிகள் அதிகமாக செயல்படும், சில பகுதிகள் அமைதியாகும். அதனால் ஒரு தனித்துவமான கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட் உருவாகிறது. எஃப்எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அட்வான்ஸ்ட் மெடிடேட்டர்ஸ் தியானத்தில் செல்லும் போது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது. அதனால் கவனம் அதிகரிக்கிறது, டிசிஷன் மேக்கிங் மிக நிதானமாக நடக்கிறது. ஆனால் பரைட்டல் லோப் ஆக்டிவிட்டி குறைகிறது. பரைட்டல் லோப் தான் பாடி பவுண்டரி சென்ஸ் கொடுக்கும் பகுதி. அது குறைந்தால் தனி நான் என்ற உணர்வு கரைகிறது. இதுவே ஸ்பிரிச்சுவல் ஒன்னஸ் அனுபவம் என்று யோகி சொல்வது. நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் சுத்த சாட்சி என்ற அனுபவம். தியானத்தின் போது தாலமஸ் ஃபில்டர் ஃபங்க்ஷன் மாறுகிறது. தாலமஸ் தான் சென்சரி இன்ஃபர்மேஷன் ரிலே சென்டர். நார்மல் ஸ்டேட்டில் அது அன்வான்டட் சிக்னல்ஸ் பிளாக் பண்ணும். ஆனால் டீப் மெடிடேஷன் ஸ்டேட்டில் அந்த ஃபில்டர் ரிலாக்ஸ் ஆகிறது. அதனால் சவுண்ட், ஸ்மெல், டச், எனர்ஜி எல்லாமே அதிகமாக உணரப்படுகின்றன. சென்சரி கிளாரிட்டி அதிகரிக்கிறது. இதனால் மந்த்ரா ஜப்பா சவுண்ட் மிக ஆழமாக செல்லும், சட்டல் வைப்ரேஷன் உணர முடியும். யோகா செய்யும் போது பினில் கிளாண்ட் ஸ்டிமுலேஷன் நடக்கிறது. இது மூளையின் நடுவில் இருக்கும் சிறிய எண்டோக்ரைன் கிளாண்ட். பினில் கிளாண்ட் தான் மெலட்டோனின் செக்ரீஷன் மற்றும் சர்க்கேடியன் ரிதம் கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் யோகி சொல்வது இது தேர்ட் ஐ சக்கர உடன் தொடர்புடையது. பினில் கிளாண்ட் கால்சிஃபிகேஷன் குறைந்து ஆக்டிவேஷன் அதிகரித்தால் டீப் ஸ்பிரிச்சுவல் விஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். லியூசிட் ட்ரீம்ஸ் இன்டென்சிஃபை ஆகும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் களம் நடக்க முடியும். இஇஜி பிரெயின் வேவ் ஸ்டடி காட்டுகிறது. தியானத்தின் போது ஆல்பா மற்றும் தீட்டா வேவ்ஸ் அதிகரிக்கின்றன. ஆல்பா வேவ் ரிலாக்ஸேஷன் ஸ்டேட், தீட்டா வேவ் டீப் சப்கான்ஷியஸ் ஸ்டேட், கேமா வேவ் ஹை ஸ்பிரிச்சுவல் பிளிஸ் ஸ்டேட். மிக அட்வான்ஸ் யோகிஸில் கேமா வேவ் சிங்க்ரோனைசேஷன் மிக அதிகம் இருக்கும். இதனால் அவர்கள் ஆனந்தத்தில் வாழ்கிறார்கள். யோகா செய்யும் போது வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் நடக்கிறது. வேகஸ் நர்வ் தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமுடன் மிக பெரிய தொடர்புடையது. வாகல் டோன் அதிகரித்தால் ஹார்ட் பிரெயின் கட் கம்யூனிகேஷன் மேம்படும், இன்ட்யூஷன் அதிகரிக்கும். இதனால் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் போல உணர்வு வரும். குண்டலினி அவேக்கனிங் என்பது ஒரு மிக பெரிய ஆன்மீக நிகழ்வு. ஸ்பைனல் கோட் அடிப்பகுதியில் இருக்கும் எனர்ஜி டோர்மென்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அது ஸ்லோலி நதி சேனல்ஸ் வழியாக மேலே ஏற ஆரம்பிக்கும். சுஷும்னா நதி ஓபன் ஆகும், சக்கர ஆக்டிவேஷன் நடக்கும். இதை நியூரோசயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் பேலன்ஸ் மிக வலுவாக ஆகிறது. எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹார்மனைஸ் ஆகிறது. பிரெயின் ஹெமிஸ்பியர் சிங்க்ரனைஸ் ஆகின்றன. அதனால் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்செப்ஷன் கிடைக்கிறது. மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎம்என் என்பது மைண்ட் வாண்டரிங் செல்ஃப் டாக்கு பொறுப்பான நெட்வொர்க். டீப் மெடிடேஷன் இல் டிஎம்என் ஆக்டிவிட்டி குறைகிறது. அதனால் இன்னர் சட்டர் குறைகிறது, பியோர் அவேர்னஸ் ஸ்டேட் வருகிறது. இதுவே சமாதி அனுபவம். சமாதி ஸ்டேட்டில் பிரெயின் ஷோஸ் குளோபல் கொஹரன்ஸ். எல்லா பிரெயின் ரீஜன்ஸ் ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் செய்கின்றன. இதனால் பிளிஸ்ஃபுல் யூனிட்டி ஃபீலிங் வருகிறது. மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் டைம் பர்செப்ஷன் சேஞ்ச் செய்கிறது. நார்மல் ஸ்டேட்டில் டைம் லினியர், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டில் டைம் டிசோல்வ் ஆகிறது. பாஸ்ட், ஃபியூச்சர் இல்லை, பியூர் பிரசன்ட் இருக்கும். இது பரைட்டல் லோப் டிஆக்டிவேஷன் காரணமாக நடக்கும். அதனால் யோகி சொல்வது காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலை. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டாசி-க்கு நியூரோசயின்ஸ் ஒரு பெயர் கொடுத்துள்ளது. ஹைப்பர் கொஹரன்ஸ் ஸ்டேட், அதாவது பிரெயின் வேவ் சிங்க்ரோனைசேஷன் மிக வலுவாக நடக்கும். இதனால் டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின் ஃபிளட் ஆகின்றன. பிளிஸ், டியர், ஜாய், லாஃப்டர், ஸ்பான்டேனியஸ் டிவோஷன் வரும். தெய்வீக யோகா செய்யும் போது ஹார்ட் கொஹரன்ஸ் அதிகரிக்கிறது.
ஹார்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் பிரெயின் உடன் சிங்க்ரனைஸ் ஆகிறது. இதை ஹார்ட்மேத் இன்ஸ்டிடியூட் பல ஆய்வுகளில் நிரூபித்துள்ளது. கோரண்ட் ஹார்ட் பிரெயின் ஸ்டேட்டில் இன்ட்யூஷன், இன்ஸ்டன்ட் டிசிஷன் மேக்கிங், மிக ஆழமான அமைதி கிடைக்கிறது. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அதிகரிக்கிறது, எம்பதி, கம்பேஷன் நெட்வொர்க் வலுவாகிறது, நெகட்டிவ் இமோஷனல் மெமரி ஃபேட் ஆகிறது. இது ஒரு பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். யோகா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழிகாட்டுகிறது. சமாதி ஸ்டேட்டில் உள்ள யோகி பெயின் பெர்செப்ஷன் இல் மாற்றம் காண்கிறார்கள். பெயின் த்ரெஷ்ஹோல்ட் அதிகரிக்கிறது, ஹீட் கோல்ட் டாலரன்ஸ் அதிகரிக்கிறது. இதை ஹார்வர்ட் ஸ்டடியில் நிரூபித்துள்ளனர். மெடிடேஷன் செய்வோர் ஐஸ் வாட்டர் இமர்ஷனில் கூட பெயின் குறைவாக உணர்ந்துள்ளனர். காரணம், ஆன்டீரியர் சிங்குலேட் கோர்டெக்ஸ் பெயின் சிக்னல் ரியப்ரெசல் செய்யும், அதனால் சஃபரிங் குறைகிறது. ஆன்மீக அனுபவத்தின் போது மிஸ்டிக்கல் விஷன்ஸ், பிரைட் லைட் சவுண்ட் ஆஃப் ஓம் டிவைன் பிரசன்ஸ் உணர்வுகள் நடக்கலாம். நியூரோசைன்ஸ் சொல்வது இது டெம்பரல் லோப் ஹைப்பர் ஆக்டிவிட்டி காரணமாக, ஆனால் யோகி சொல்வது இது காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் கிளிம்ஸ் காரணமாக. ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரெயின் கெமிஸ்ட்ரியே ரீசெட் செய்கிறது. அடிக்ஷன், கிரேவிங், ஆங்கர், லஸ்ட் எல்லாம் குறைகிறது. இதனால் வாழ்க்கை சுத்தமாகும், கிளாரிட்டி அதிகரிக்கும், பர்பஸ் சென்ஸ் அதிகரிக்கும். அதனால் தெய்வீக யோகா என்பது அறிவியலால் நிரூபிக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மன பரிமாற்ற கருவி. அது மூளை, நரம்பு, உடல் அனைத்தையும் ஹார்மனைஸ் செய்து ஆன்மீக விழிப்புணர்வு அளிக்கிறது. வாழ்க்கை முறையில் பயன்பாடு. யோகாவின் அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியங்களை அறிந்து கொண்ட பிறகு அதை நமது தினசரி வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது மிக முக்கியமானது. யோகா என்பது ஒரு காலை பயிற்சி மட்டும் அல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. அதனால் அதை நமது சாப்பாடு, தூக்கம், வேலை, உறவு எல்லாவற்றிலும் ஒருங்கிணைக்க வேண்டும். காலை பழக்கம். காலை நேரம்தான் யோகாவுக்கு சிறந்த நேரம். ஏனெனில் அதன் போது மனம் சுத்தமாக இருக்கும், காற்று சுத்தமாக இருக்கும், பிராண அதிகம் இருக்கும். பிரம்மா முகூர்த்தம், அதாவது காலை 4 மணி முதல் 6 மணி வரை செய்யப்படும் தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த நேரத்தில் மெலட்டோனின் செக்ரீஷன் இயல்பாக இருக்கும், அதனால் மூளை காம் ஸ்டேட்டில் இருக்கும். யோகா செய்யும் போது ஆசனா, பிராணாயாம், தியானம் செய்யலாம். சூரிய நமஸ்கார் செய்வதால் ஸ்பைன் ஃபிளெக்சிபிள் ஆகும், ஹார்மோன் செக்ரீஷன் பேலன்ஸ் ஆகும், மனம் ஃப்ரெஷ் ஆகும். சுவாச பயிற்சி தினசரி. பிராணாயாம் தினசரி 10 நிமிடம் செய்தால் ஆங்ஸைட்டி குறையும், ஃபோக்கஸ் அதிகரிக்கும். ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீதிங், நதி சோதனா செய்யும் போது லெஃப்ட் ரைட் பிரெயின் ஹெமிஸ்பேர்ஸ் பேலன்ஸ் ஆகின்றன. இதனால் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி வரும். கபால்பாதி செய்வதால் லங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும், பிரெயின் ஆக்சிஜனேஷன் அதிகரிக்கும். பஸ்திரிகா செய்வதால் எனர்ஜி சர்ஜ் வரும், இதனால் சோர்வு அகலும். உணவு பழக்கம். யோகா மட்டும் செய்தால் போதாது, உணவு சுத்தமாக இருக்க வேண்டும். சாத்விக் டயட் தான் மைண்ட் கிளாரிட்டி தரும். சாத்விக் டயட் என்றால் புதிய காய்கறிகள், பழங்கள், ஹோல் கிரெயின்ஸ், நட் சீட்ஸ் அதிகம் இருக்கும். அனியன், கார்லிக், எக்ஸஸ் ஆயில், ஃப்ரைட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அவாய்ட் செய்ய வேண்டும். இந்த உணவு பிரெயின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சிந்தசிஸ்க்கு உதவும். கட் மைக்ரோபயோம் ஹெல்தி ஆகும். கட் பிரெயின் ஆக்சிஸ் நல்ல நிலையில் இருக்கும். செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், அதனால் மூட் நல்ல நிலையில் இருக்கும். தூக்கம் மற்றும் ஓய்வு. தினசரி குறைந்தது 7 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் பெற வேண்டும். மொபைல், லேப்டாப் அதிக நேரம், இரவு நேரம் அவாய்ட் செய்ய வேண்டும். ப்ளூ லைட் மெலட்டோனின் செக்ரீஷன் சப்ரஸ் பண்ணும், அதனால் சர்க்கேடியன் ரிதம் பாதிக்கப்படும். போகும் முன் 10 நிமிடம் டீப் பிரீதிங் செய்து பாடி ரிலாக்ஸ் செய்யலாம். யோகா நித்ரா செய்வது மிகவும் சிறந்தது. யோகா நித்ரா செய்யும் போது பாடி ஸ்கேன் ரிலாக்ஸேஷன் நடக்கும், பிரெயின் ஆல்பா ஸ்டேட்க்கு செல்லும், அதனால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும். மெமரி கன்சோலிடேஷன் நடக்கும். வேலை இடத்தில் யோகா. நவீன வாழ்க்கையில் அதிக நேரம் கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து இருப்பதால் நெக் பெயின், பேக் பெயின் அதிகம் வரும். அதனால் ஆபீஸ் இடையே 5 நிமிடம் ஸ்ட்ரெச் செய்யலாம். தடாஸ்னா, புஜங்காசன், சீட்டட் ட்விஸ்ட் போன்ற எளிய ஆசனா செய்யலாம். ஐ ஸ்ட்ரெயின் குறைக்க பால்மிங் டெக்னிக் செய்யலாம். பிரெத் அவேர்னஸ் செய்து மைண்ட் ரிஃப்ரெஷ் செய்யலாம். இதனால் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும், பர்ன்அவுட் குறையும். உறவு மற்றும் சமூக வாழ்க்கை. யோகா ரிலேஷன்ஷிப் குவாலிட்டி மேம்படுத்துகிறது, ஏனெனில் அது பேஷன்ஸ், எம்பதி அதிகரிக்கிறது. தினசரி தியானம் செய்தால் ஆங்கர் ரியாக்ஷன் குறையும், மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் வரும். பார்ட்னர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் உடன் டீப் லிஸ்னிங் செய்யலாம். ஜட்ஜ்மெண்ட் குறைத்து அக்செப்டன்ஸ் அதிகரிக்கலாம். இதனால் கான்ஃப்ளிக்ட் குறையும், ஹார்மனி அதிகரிக்கும். மன அழுத்த மேலாண்மை. ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் வந்தால் உடனே 3 டீப் பிரெத் எடுங்கள். இது வேகஸ் நர்வ் ஆக்டிவேட் செய்யும், ஹார்ட் ரேட் குறையும், பிளட் பிரஷர் குறையும், மைண்ட் காம் ஆகும். 5 மினிட் மெடிடேஷன் செய்து அப்சர்வ் செய்யுங்கள். ரியாக்ஷனுக்கு பதில் ரெஸ்பான்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நீங்கும். டிஜிட்டல் டிடாக்ஸ். யோகா வாழ்க்கை முறையில்
ஒரு முக்கிய அம்சம் மொபைல் இன்டர்நெட் ஓவர்யூஸ் குறைப்பது. தினசரி குறைந்தது 1 மணி நேரம் மொபைல் இல்லாமல் இயற்கை உடன் இருக்க வேண்டும். வாக்கிங் மெடிடேஷன் செய்யலாம், நேச்சர் அப்சர்வேஷன் செய்யலாம். இதனால் டோபமைன் ரீசெட் ஆகும், அட்டென்ஷன் ஸ்பேன் மேம்படும். சமூக சேவை. யோகா செய்யும் ஒருவர் தனக்காக மட்டும் அல்ல, பிறருக்காகவும் வாழ வேண்டும். சேவா சர்வீஸ் செய்வது மைண்ட் ஈகோ டிசால்வ் செய்யும், ஹார்ட் சக்கர ஓபன் ஆகும், ஹாப்பினஸ் ஹார்மோன் அதிகரிக்கும், டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறையும். இது வாழ்க்கையில் அர்த்தம் தரும். நாளாந்திர திட்டம். காலை 5 மணிக்கு எழுந்து 10 நிமிடம் கிராட்டிடியூட் பிராக்டிஸ் செய்யுங்கள். அதன் பிறகு ஆசனா 20 நிமிடம், பிராணாயாம் 10 நிமிடம், மெடிடேஷன் 20 நிமிடம் செய்யுங்கள். காலை சாத்விக் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். வேலைக்கு சென்றால் மைண்ட்ஃபுல் வாக்கிங் செய்யுங்கள். மதிய உணவு சுத்தமாக எளிமையாக சாப்பிடுங்கள். மதியத்திற்கு பிறகு 5 நிமிடம் கான்ஷியஸ் பிரீதிங் செய்து மைண்ட் ரிஃப்ரெஷ் செய்யுங்கள். மாலை 15 நிமிடம் சூர்யா நமஸ்கார் பிராணாயாம். சூர்யா நமஸ்கார் பிராணாயாம் செய்யுங்கள். இரவு லேசான உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். பெட் டைம் குமுன் 5 நிமிடம் கிராட்டிடியூட் ஜர்னலிங் செய்யுங்கள். இவ்வாறு வாழ்க்கை ஒழுங்காக இருந்தால் மைண்ட் பாடி ஸ்பிரிட் அலைன்மெண்ட் வரும். நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை. யோகா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்களை தடுக்கும். டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், ஒபெசிட்டி போன்றவை மிக குறையும். ஏற்கனவே உள்ள நோய் இருந்தாலும் யோகா அதை கண்ட்ரோல் செய்ய உதவும். கார்டியாக் ரிஹாப் பேஷண்ட்ஸ்க்கு ஜென்டில் யோகா பிளட் பிரஷர் நார்மலைஸ் செய்யும். கேன்சர் பேஷண்ட்க்கு பிராணாயாம் இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் செய்யும். மைண்ட் காம் செய்வதால் ரிகவரி வேகம் அதிகரிக்கும். சிறிய முயற்சியில் பெரிய பலன். ஒரு நாள் 10 நிமிடம் ஆரம்பியுங்கள். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஸ்லோலி டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். யோகா என்பது காம்படிஷன் அல்ல, அது செல்ஃப் எக்ஸ்ப்ளரேஷன். அதனால் ஸ்லோ ஸ்டெடி பிராக்டிஸ் செய்தால் லைஃப் லாங் பெனிஃபிட் கிடைக்கும். எதிர்கால ஆய்வுகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள். யோகா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித குலத்தின் உடல், மன, ஆன்மீக நலனுக்கான கருவி. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் யோகா அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யப்படுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் நியூரோ சயின்ஸ், எண்டோக்ரினாலஜி, இம்யூனாலஜி, கார்டியாலஜி, சைக்கியாட்ரி போன்ற துறைகளில் யோகா குறித்த ஆய்வுகள் வெகுவாக அதிகரித்துள்ளன. எதிர்காலத்தில் இந்த ஆராய்ச்சிகள் இன்னும் ஆழமாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மேம்படும். மூளை ஸ்கேன் மற்றும் யோகா. இப்போது எஃப்எம்ஆர்ஐ, இஜி, பெட் ஸ்கேன் போன்ற அட்வான்ஸ்ட் பிரெயின் இமேஜிங் மூலம் யோகா தியானம் செய்யும் போது பிரெயின் நெட்வொர்க்ஸ் எப்படி செயல்படுகின்றன என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது. எதிர்காலத்தில் ஹை ரெசல்யூஷன் ரியல் டைம் பிரெயின் ஸ்கேன் மூலம் ஈவன் சட்டில் பிரானிக் ஃப்ளோ அப்சர்வ் செய்ய முடியும். குவாண்டம் லெவல் நியூரோனல் ஃபயரிங் பேட்டர்ன்ஸ் மெஷர் செய்ய முடியும். பிரெயின் கனெக்டிவிட்டி மேப் செய்து தனிப்பட்ட யோகா திட்டம் பரிந்துரைக்க முடியும். ஏஐ மற்றும் யோகா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யோகா ஆராய்ச்சியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும். ஸ்மார்ட் வியரபிள் டிவைசஸ் மூலம் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, பிரெத் ரேட், பிரெயின் வேவ் மானிட்டர் செய்யலாம். ஏஐ அல்காரிதம் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரெஸ் லெவல் அனலைஸ் பண்ணி அந்த நாளுக்கான சரியான பிராணாயாமாசனா சஜஸ்ட் செய்யும். பர்சனலைஸ் யோகா கோச் போல ஏஐ செயல்படும். விஆர், ஏஆர் டெக்னாலஜி மூலம் வர்ச்சுவல் யோகா கிளாஸ் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். பிரெயின் ஆக்டிவிட்டி ரியல் டைம் விஷுவலைஸ் பண்ணி மெடிடேட்டர் இம்மீடியட் ஃபீட்பேக் கொடுக்க முடியும். மூச்சு அறிவியல் மற்றும் நரம்பியல். பிரெத் அனாலிசிஸ் ஃபியூச்சர் இல் மிகவும் அட்வான்ஸ்ட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரேஷியோ, வேகஸ் நர்வ் ஆக்டிவிட்டி டிடெக்ட் செய்து ஸ்ட்ரெஸ் அலர்ட் கொடுக்க முடியும். பிரெத் ரீட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலம் மென்டல் ஹெல்த் டிசார்டர் ட்ரீட் செய்ய முடியும். பிராணாயாம் மூலம் எபிலெப்சி, மைக்ரேன், பேனிக் டிசார்டர் கியூர் செய்ய கிளினிக்கல் புரோட்டோகால் உருவாக்கப்படும். சக்ரா ஆராய்ச்சி. சக்ர சிஸ்டம் இப்போதும் சட்டல் எனர்ஜி கான்செப்ட் ஆகவே உள்ளது. ஆனால் பயோஃபீல்ட் ரிசர்ச் குவாண்டம் பயாலஜி மூலம் சக்ராஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னேச்சர் டிடெக்ட் பண்ண முடியும். எனர்ஜி ஃப்ளோ மேப் செய்து பிளாக் எங்கே என்று கண்டுபிடிக்க முடியும். அதற்கான ஆசனா, முத்ரா, மந்த்ரா தெரப்பி உருவாக்க முடியும். இது இன்டெகிரேட்டிவ் மெடிசின் இல் ஒரு புதிய பிரான்ச் ஆகும். ஜெனடிக் ரீதியான தாக்கம். எபிஜெனெட்டிக்ஸ் ஆய்வுகள் காட்டுகின்றன லைஃப் ஸ்டைல் மைண்ட் ஸ்டேட் ஜீன் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் செய்யும். யோகா பிராக்டிஸ் டெலோமரேஸ் என்சைம் ஆக்டிவிட்டி அதிகரித்து ஏஜிங் ஸ்லோ ஆகும். கேன்சர் ஜீன் சப்ரஷன் நடக்கும். இதை இன்னும் பெரிய அளவில் ஆய்வு பண்ணினால் யோகா ஒரு பிரிவென்டிவ் ஜெனடிக் தெரப்பி ஆகஸ்ட் பயன்படும். மனநலம் மற்றும் யோகா. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, பிடிஎஸ்டி, பைபோலர் டிசார்டர், ஸ்கிசோஃப்ரீனியா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் எல்லாவற்றுக்கும் யோகா தெரபியூட்டிக் எஃபெக்ட் கொண்டது. ஃபியூச்சரில் பெரிய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலம் எக்ஸாக்ட் டோசேஜ், டியூரேஷன், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடித்து மென்டல் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும். இதனால் மெடிகேஷன் டிபெண்டன்சி குறையும். சைடு எஃபெக்ட் இல்லாத நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். கார்டியாலஜி மற்றும் யோகா.
Heart disease patients க்கு யோகா lifestyle program already proven future இல் stem cell regeneration activate பண்ணும் யோகிக் டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எண்டோthelial function repair செய்யும் ஸ்பெஷல் பிராணாயாம் உருவாக்கலாம். இதனால் ஆஞ்சியோபிளாஸ்டி bypass சர்ஜரி தேவையே குறையும். கிராமிய மற்றும் உலகளாவிய தாக்கம். யோகா உலகம் முழுவதும் பரவிக் கொண்டிருக்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடுகிறது. எதிர்காலத்தில் பள்ளி சிலபஸில் யோகா கட்டாயமாக வரும். கார்ப்பரேட் செக்டர் இல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் புரோகிராமில் யோகா சேர்க்கப்படும். ஹாஸ்பிட்டலில் இன்டெகிரேட்டிவ் தெரப்பி இல் யோகா ஒரு நிலையான புரோட்டோகால் ஆகும். மனித அறிவின் பரிமாணம். யோகா அறிவியல் நமக்கு கான்ஷியஸ்னஸ் நியூரோசயின்ஸ் பற்றி புதிய கதவுகளை திறக்கும். குவாண்டம் மைண்ட் தியோரி பரிசோதிக்கப்படும். பிரெயின் ஹார்ட் கொஹரன்ஸ் காஸ்மிக் ஃப்ரீக்வன்சி இன்டராக்ஷன் ஆராயப்படும். இதனால் மனிதன் தன் உண்மையான திறனை உணர்வான். சூப்பர்ஹியூமன் மென்டல் பவர், மெமரி, ஃபோக்கஸ், டெலிபேத்தி, ப்ரீகக்னிஷன் போன்றவை அறிவியலால் நிரூபிக்கப்படும். சூழல் மற்றும் யோகா. ஃபியூச்சர் இல் ஈகோ யோகா மூவ்மெண்ட் உருவாகும். பீப்பிள் நேச்சர் கனெக்ட் பண்ணும். ஃபாரஸ்ட் பேத்திங், யோகிக் ரிச்சுவல்ஸ், ட்ரீ பிளான்டேஷன் கம்பைன்ட் வித் பிராணாயாம். கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறையும். கிளைமேட் ஆங்ஸைட்டி குறையும். மனித குலத்தின் எதிர்காலம். யோகா மனித குலத்திற்கு பீஸ், ஹார்மனி, ஹெல்த் கொடுக்கும் டூல். ஆகஸ்ட் இருக்கும் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் கான்ஃப்ளிக்ட் ரிடக்ஷன் புரோகிராமில் கலெக்டிவ் மெடிடேஷன் ப்ராஜெக்ட் நடத்தப்படும். லார்ஜ் ஸ்கேல் குரூப் மெடிடேஷன் கிரைம் ரேட், வயலன்ஸ், வோட் டெண்டன்சி குறைக்கும் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. எதிர்காலத்தில் இதை அரசு நிலை திட்டமாக நடத்தலாம். தொழில்நுட்ப இணைப்பு. ஃபியூச்சரில் வெரபிள் பயோசென்சர்ஸ், ஏஐ கோச்சிங், பிரெயின் ஸ்டிமுலேஷன் டிவைஸ், VR, immersive ashram experience, digital detox, retreat, gamification of meditation அனைத்தும் ஒன்று சேர்ந்து மனிதனை இன்வர்ட் ஜர்னி க்கு அழைக்கும். யோகா ஒரு குளோபல் ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் உருவாக்கும். தெய்வீக யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு உயிர் தத்துவம். அது மனிதனை முழுமையாக மாற்றும் அறிவியல் மற்றும் ஆன்மீக கலவை. இந்த முழு பயணத்தை மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக பார்க்கலாம். நாம் முதலில் பார்த்தோம் யோகாவின் வரலாறு எவ்வாறு இந்த சமயத்தில் மட்டுமல்ல, உலகளாவிய ஆன்மீக சிந்தனையில் கூட முக்கிய பங்கு வகித்தது. அதன்பின் யோகாவின் உயிரியல் ரகசியங்களை ஆராய்ந்தோம். யோகா செய்யும்போது சுவாசம் எவ்வாறு மாறுகிறது, ஹார்மோன்கள் எவ்வாறு சீராகின்றன, நரம்பு மண்டலம் எப்படி அமைதியாகிறது, மூளை எவ்வாறு புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குகிறது என்பதை அறிவியல் ரீதியாக கண்டோம். பின்னர் நரம்பியல் ரீதியாக யோகா எவ்வாறு பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அதிகரிக்கிறது, டிசிஷன் மேக்கிங், ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் மேம்படுகிறது, அமேகத்லா ஓவர் ஆக்டிவிட்டி குறைகிறது, சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் காம் ஆகிறது, பாராசிம்பத்தெட்டிக் ஆக்டிவிட்டி அதிகரிக்கிறது என்பதையும் கண்டோம். சக்ராஸ், பிரெயின் ரீஜன்ஸ் தொடர்பை விரிவாக ஆராய்ந்தோம். பினில் கிளாண்ட் ஆக்டிவேஷன் மற்றும் ஸ்பிரிச்சுவல் விஷனுக்கு காரணம் என்ன என்பதை விளக்கினோம். மூச்சுப் பயிற்சியின் அறிவியல் எவ்வாறு இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, இம்யூன் சிஸ்டம் மேம்படுகிறது, CO2 டாலரன்ஸ் அதிகரித்து பேனிக் அட்டாக் குறைகிறது என்பதை அறிந்தோம். மனநிலை மாற்றங்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஆங்கர், இன்சாம்னியா, PTSD போன்ற பிரச்சனைகள் யோகா மூலம் எவ்வாறு குறைகின்றன என்பதை அறிந்தோம். பிரெயின் கெமிஸ்ட்ரி, டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின், எண்டோஃபின்ஸ் எப்படி சீராகின்றன என்பதை பார்த்தோம். ஆன்மீக அனுபவத்தின் அறிவியல் மிகவும் ஆழமானது. பரைட்டல் லோப் ஆக்டிவிட்டி குறைந்து பாடி பவுண்டரி டிசோல்வ் ஆகிறது. யூனிட்டி கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். தாலமஸ் ஃபில்டர் ரிலாக்ஸ் ஆகி சென்சரி கிளாரிட்டி அதிகரிக்கிறது. கேமா வேவ் சிங்க்ரோனைசேஷன் அதிகரித்து பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் வரும். டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் குவைட் ஆகி பியோர் அவேர்னஸ் ஸ்டேட் வரும். குண்டலினி ஆக்டிவேஷன், ஸ்பைனல் எனர்ஜி, அப்வர்ட் மூவ்மெண்ட், பிரெயின் ஹெமிஸ்பேர் சிங்க்ரோனி மற்றும் எண்டோக்ரைன் ஹார்மனி ஏற்படுத்துகிறது. பின்னர் வாழ்க்கை முறையில் யோகாவை எவ்வாறு சேர்க்கலாம் என்பதை அறிந்தோம். காலை ரூட்டீன், ஆசனா, பிராணாயாம், தியானா, சாத்விக் ஃபுட், யோகா, நித்ரா, ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப், மைண்ட்ஃபுல் ஒர்க், டிஜிட்டல் டீடாக்ஸ், சேவா, கிராட்டிடியூட் பிராக்டிஸ் ஆகியவை வாழ்க்கையை ஆரோக்கியமாகவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவுகின்றன. ரிலேஷன்ஷிப், ஹார்மனி, எம்பதி, கம்பேஷன், பேஷன்ஸ் அதிகரிக்கும். எதிர்கால ஆய்வுகளில் AI, EEG, fMRI, குவாண்டம் பயாலஜி, பயோஃபீல்ட் ரிசர்ச், எபிஜெனெட்டிக்ஸ், பர்சனலைஸ் யோகா புரோகிராம், குளோபல் மெடிடேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஆகியவை யோகாவை அறிவியல் ரீதியாக இன்னும் வலுப்படுத்தும். உலகம் முழுவதும் யோகா ஒரு பிரிவென்டிவ் மெடிசின், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், எஜுகேஷன் டூல். ஆகஸ்ட் மாறும். கலெக்டிவ் மெடிடேஷன் மூலம் சமூக வயலன்ஸ் குறையும், பீஸ் அதிகரிக்கும். இதனால் நாம் அறிந்து கொள்கிறோம், யோகா என்பது வெறும் தனிப்பட்ட உடற்பயிற்சி அல்ல, அது மனித குலத்தின் ஆன்மீக பரிணாமத்திற்கு ஒரு பெரும் கருவி. அது நம்மை, நம் உடலை, மனதை, மூளையை மட்டும் அல்ல, நம் உணர்ச்சிகளையும் நம் வாழ்க்கை நோக்கத்தையும் நம் ஆன்மாவையும் அலைன் செய்யும் பாலம். யோகா செய்வதால்
நம் கர்மா ஸ்லோலி டிசோல்வ் ஆகிறது, நெகட்டிவ் சன்ஸ்கார் பர்ன் ஆகின்றன, நம் மைண்ட் கிறிஸ்டல் கிளியர் ஆகிறது, நம் லைஃப் மீனிங்ஃபுல் ஆகிறது. இந்த பாட்காஸ்ட் ஒரு பயணம் போல் இருந்தது. நம் உள்ளே சென்றோம், நம் மூளையின் ரகசியங்களை ஆராய்ந்தோம், நம் நரம்பு மண்டலத்தை சீராக்கினோம், நம் மனதை அமைதியாக்கினோம், நம் ஆன்மாவை விழித்தெழச் செய்தோம். என் அழைப்பு எளிது. தினசரி 10 நிமிடம் தொடங்குங்கள். ஸ்லோ பிரெத் அவேர்னஸ் செய்யுங்கள். உங்கள் உடலுடன் பேசுங்கள். உங்கள் மனதுடன் நண்பனாக இருங்கள். உங்கள் ஆன்மாவுடன் ஒன்றாகுங்கள். யோகா உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தரும். அது உங்களை சுகமாய் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றும். அதற்கு மேல் அது உங்களுக்கு உங்கள் உண்மையான சுயத்தை காட்டும். அதுவே யோகாவின் மிகப்பெரிய பரிசு. விரிவான முடிவு மற்றும் வாழ்க்கை மாற்றும் அழைப்பு. தெய்வீக யோகாவின் அறிவியல் பயணம் நம்மை ஒரு பெரிய உண்மைக்கு அழைத்துச் செல்கிறது. மனிதன் வெறும் உடல் மனம் என்ற 2 பரிமாணங்களால் மட்டும் அல்ல, அவன் ஒரு ஆழமான உயிர் சித்தம் கொண்ட ஆன்மீக உயிர். யோகா இந்த உண்மையை அனுபவிக்கச் செய்வதுதான் அதன் மிகப்பெரிய பணி. மனித வாழ்க்கை பெரும்பாலும் வெளிப்புற தேடலில் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம், சமூகத்தில் இடம் பிடிக்க முயல்கிறோம். ஆனால் உள்ளே எப்போதும் ஒரு தேடல் நடக்கிறது. யார் நான்? எனக்கு பிறந்த காரணம் என்ன? நான் ஏன் துயரம் அனுபவிக்கிறேன்? எனக்கு அமைதி எங்கே கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு பதில் யோகா தருகிறது. யோகா நம்மை மெதுவாக உள்ளே அழைக்கிறது. முதலில் உடலை சுத்தப்படுத்துகிறது. ஆசனா மூலம் நரம்பு மண்டலம் சீராகிறது, எண்டோக்ரைன் பேலன்ஸ் ஏற்படுகிறது, இம்யூன் சிஸ்டம் வலுவாகிறது, உடல் லைட் ஆகிறது. பிறகு பிரெத் ரெகுலேஷன் மூலம் மைண்ட் காம் ஆகிறது. பிராணாயாம் செய்வதால் மைண்ட் சட்டர் குறைகிறது, எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரீ ஆகிறது. பின் மெடிடேஷன் மூலம் மைண்ட் ஃபோக்கஸ் ஆகிறது, இன்னர் சைலன்ஸ் பெருகுகிறது. அப்போதுதான் ஆன்மீக அனுபவம் ஸ்லோலி ஓபன் ஆகிறது. இந்த அனுபவம் ஒருமுறை வந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். பெர்செப்ஷன் மாறும். ப்ராப்ளம் என்றால் என்ன என்பதை பற்றிய பார்வை மாறும். மனிதர்கள் மீது கோபம் வெறுப்பு குறையும். ஃபொர்கிவ்னஸ் கம்பேஷன் அதிகரிக்கும். மற்றவர்களின் துயரத்தை உணர முடியும். மனம் பெரியது, ஜெனரஸ் ஆகும். இதுவே யோகா தரும் மிகப்பெரிய பரிசு. அறிவியல் ரீதியாகவும் இதை விளக்க முடியும். பிரெயின் பிளாஸ்டிசிட்டி பெர்மனன்ட் சேஞ்ச் ஏற்படுகிறது. ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறது. இமோஷனல் ரெகுலேஷன் மேம்படுகிறது. அமேகத்லா ரியாக்டிவ் நேச்சர் குறைகிறது. இதனால் மென்டல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறது. டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டி குறைகிறது. இன்னர் சட்டர் சைலன்ஸ் ஆகிறது. ஹிப்போகாம்பஸ் வால்யூம் அதிகரிக்கிறது. மெமரி ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகிறது. செரோட்டோனின் டோபமைன் பேலன்ஸ் ஆகி நேச்சுரல் ஜாய் ஸ்டேட் கிடைக்கிறது. யோகா லைஃப் ஸ்டைல் ஆன பிறகு வாழ்க்கை அழகாக மாறுகிறது. காலை எழுந்தவுடன் கிராட்டிடியூட் ஃபீலிங் வரும். நாள் முழுவதும் மைண்ட்ஃபுல் ஆகஸ்ட் இருப்பீர்கள். ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நீங்கள் உடனே பிரெத் அவேர்னஸ் கொண்டு அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். கான்ஃப்ளிக்ட் வந்தால் ரியாக்ஷனுக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் வரும். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் எஃபர்ட்லெஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப் ஹார்மோனியஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி இரண்டும் அதிகரிக்கும். இது வெறும் தனிப்பட்ட பயன் அல்ல, கலெக்டிவ் பெனிஃபிட் மிகப்பெரியது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் யோகா செய்ய ஆரம்பித்தால் அந்த வீட்டில் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஷவுட்டிங் ஆங்கர் ஃபைட் குறையும். பீஸ் ஹார்மனி அதிகரிக்கும். ஆபீஸில் யோகா ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணினால் ஆப்சென்டிசம் குறையும். எம்ப்ளாயி சாட்டிஸ்பாக்சன் அதிகரிக்கும். கார்ப்பரேட் கல்ச்சர் ஹெல்தி ஆகும். ஒரு ஊரில் யோகா மூவ்மெண்ட் ஆரம்பித்தால் ஆல்கோஹாலிசம் கிரைம் ரேட் குறையும். கம்யூனிட்டி பாண்ட் அதிகரிக்கும். பெரிய அளவில் கலெக்டிவ் மெடிடேஷன் நடத்தினால் நகரம் முழுவதும் கிரைம் வயலன்ஸ் குறையும். சோஷியல் ஹார்மனி அதிகரிக்கும். இதனால் தெய்வீக யோகா ஒரு தனிப்பட்ட பிராக்டிஸ் மட்டுமல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த கருவி, ஒரு உலக மாற்று கருவி. குளோபல் லெவலில் யோகா மூவ்மெண்ட் பீஸ் மூவ்மெண்ட் ஆகஸ்ட் மாறும். அதை அறிவியல் ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் கம்பைன் பண்ண வேண்டும். ஃபியூச்சர் இல் ஏஐ பயோஃபீட்பேக் குவாண்டம் சென்சர் கொண்டு யோகா பிராக்டிஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் அடிப்படையில் பர்சனலைஸ் பண்ண முடியும். அதனால் அனைவருக்கும் பெனிஃபிட் அதிகரிக்கும். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஒரு அறிவியல் பயணம் கொடுத்தது. ஆனால் அது வெறும் அறிவு மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு. தினசரி பிராக்டிஸ் செய்ய அழைக்கிறது. நான் பரிந்துரைப்பது தினசரி 10 நிமிடம் ஆரம்பியுங்கள். ஒரு கார்னர் சைலண்ட் இடம் தேர்வு செய்யுங்கள். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் செய்யுங்கள். முதலில் 5 மினிட் ஸ்லோ டீப் பிரீதிங் செய்யுங்கள். அதன் பிறகு சிம்பிள் ஆசனா செய்யுங்கள். சூரிய நமஸ்கார் அல்லது கேட் காவ் ஸ்ட்ரெச், ஸ்பைனல் ட்விஸ்ட் செய்து பாடி ஃபிளெக்சிபிள் பண்ணுங்கள். பின்னர் 5 மினிட் மெடிடேஷன் செய்யுங்கள். பிரெத் அப்சர்வ் செய்யுங்கள். தாட்ஸ் வந்தால் கவலைப்படாதீர்கள். ஸ்லோ வாட்ச் பண்ணுங்கள், அது போய்விடும். இந்த ஸ்மால் பிராக்டிஸ் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணும், மைண்ட் கிளியர் பண்ணும், டே ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி தரும்.
ஒரு வாரத்தில் ஒரு நாள் டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்யுங்கள், இயற்கை உடன் கனெக்ட் பண்ணுங்கள், ட்ரீ ஹக் செய்யுங்கள், பேஃபுட் வாக் செய்யுங்கள், ரிவர் லேக் அருகில் உட்கார்ந்து சைலண்ட் ஆகஸ்ட் இருங்கள். இத்தனால் பிரண அப்சர்ப் ஆகும், மைண்ட் ரீசெட் ஆகும். தினசரி சாத்விக் ஃபுட் சாப்பிடுங்கள், நியூ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், நட் சீட்ஸ் அதிகம் சேர்க்குங்கள், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள், கேஃபீன் ஆல்கோஹால் ரெடியூஸ் பண்ணுங்கள். இத்தனால் கட் பிரெயின் ஆக்சஸ் நல்ல நிலையில் இருக்கும், செரோட்டோனின் ப்ரொடக்ஷன் நேச்சுரல் ஆகும், மூட் ஸ்டேபிள் இருக்கும். நீங்கள் யோகா பிராக்டிஸ் செய்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அடைந்த பிறகு அதை மற்றவர்களுடன் பகிருங்கள், டீச்சிங் ஷேரிங் பண்ணுங்கள். இத்தனால் உங்கள் அனுபவம் ஆழமாகும், ஈகோ டிசோல்வ் ஆகும். சேவை செய்வது மிகப்பெரிய யோகா, அதனால் உங்கள் பிராக்டிஸ் ஃப்ரூட்ஃபுல் ஆகும். முடிவாக, தெய்வீக யோகா உங்களை உங்கள் உண்மையான சுயத்தை அறிய அழைக்கிறது. உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஹார்மனைஸ் பண்ணி பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்க்கு அழைக்கிறது. இந்த பாதையில் நடந்தால் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மட்டுமல்ல, லிபரேஷன், பரமானந்தம் கிடைக்கும். அதுவே யோகாவின் அல்டிமேட் கோல்.